Good morning to all. Today we are studying about one of the cell organelles that is present inside the cells of the plants that is known as chloroplast. Chloroplast. So the chloroplasts are the one of the vital organ that containing the coloring pigment, that is the green coloring pigment is known as chlorophyll. அதாவது நாம் இன்னைக்கு தாவரங்களில் மட்டுமே காணக்கூடிய ஒரு நிறத்தை அளிக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலரிங் பிக்மெண்ட். அதாவது நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். These chloroplasts are present only in plant cell because the plants prepare their own food with the help of these chloroplasts. ஓகேவா? இந்த ஆர்கன் வந்து தாவரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால தான் இந்த தாவரங்கள் வந்து தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கிறது. ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அந்த தாவரங்கள் வந்து தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கிறது. அதற்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆர்கன் தான் நாம் இன்றைக்கி படிக்கக்கூடிய இந்த குளோரோபிளாஸ்ட். Now we can study about the detailed structure of chloroplast. First, these chloroplasts are oval in shape. என்ன ஷேப்பில் இருக்கும்? ஓவல் இன் ஷேப். ஷேப் வந்து ஓவல் ஷேப்டு ஆர்கனல். ஸோ ஓவல் ஷேப்னா இது மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்ததுனால, அதாவது எக்கு எல்லாருக்குமே தெரியும், முட்டை, அந்த முட்டைக்கு ஷேப்பில் இருக்கிறதுனால இதை நம்ம ஓவல் ஷேப்னு சொல்லுவோம். தென் சைஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர் திக்னஸ் இருக்கும். திக்னஸ் அண்டு 2 to 10 மைக்ரோமீட்டர் டயமீட்டர். ஓகேவா? இதுக்கு திக்னஸ் வந்து அதுக்கு கட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 மைக்ரோ மீட்டர் திக்னஸும், தென் அதுக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் டயமீட்டரும் இருக்கக்கூடியதாக இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் என்வலப். என்வலப் மீன்ஸ் மெம்பரைன். அதாவது இந்த குளோரோபிளாஸ்ட்டை கவர் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரைன். திஸ் குளோரோபிளாஸ்ட் இஸ் கவர்டு பை டூ மெம்பரைன். தட் இஸ் அவுட்டரில் ஒரு லேயர் இருக்கும், தட் இஸ் நோன் அஸ் அவுட்டர் மெம்பரைன். அண்ட் இன்னரில் ஒரு லேயர் இருக்கும், இன்னர் மெம்பரைன். Inner membrane, outer membrane and inner membrane. In between outer and inner membrane, the one space is present. That space is known as periplastidial space. இப்போ outer membraneக்கும் inner membraneக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். That is known as periplastidial space. So these are the points about membrane envelope. The chloroplast is covered by two membrane, outer membrane and inner membrane. In between outer and inner membrane, the space is known as periplastidial space. Okay, wow. Then the next point is known as stroma. So stroma is nothing but it is the fluid like substance that is known as matrix. That the matrix is present inside the chloroplast. That is inner to the inner membrane. அதாவது இன்னர் மெம்பரைனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய fluid like substance is known as stroma. ஓகேவா? இந்த ஸ்ட்ரோமாவுக்குள்ள நம்பர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். தட் இஸ் டிஎன்ஏ, அது மாதிரி ரிபோசோம், தென் ஃபோட்டோசிந்தசிஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் என்சைம்ஸ். இது மாதிரி செல் ஆர்கனல்ஸ் ஆர் எம்படட் ஆன் த ஃப்ளோட்டிங் ஆன் திஸ் ஸ்ட்ரோமா ரீஜன். ஸோ ஸ்ட்ரோமா இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டான்ஸ் அண்ட் கண்டைன் நம்பர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஓகேவா? தென் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் நோன் அஸ் தைலகாய்டு. Thylakoid are the disc-like structure that is present inside the stroma region. ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அது இது மாதிரி இருக்கும். So this is known as thylakoid. The center region is known as lumen. The lumen is covered by a membrane is known as thylakoid membrane. This membrane is known as
thylakoid membrane. ஓகேவா, தைலகாய்டு மெம்பரேன் ஒரு சென்டரில் ஒரு கேவிட்டி இருக்கும், அந்த கேவிட்டியை கவர் பண்ணி ஒரு மெம்பரைன் இருக்கும். கேவிட்டி இஸ் நோன் அஸ் லியூமன் அண்ட் இந்த என்வலப் இஸ் நோன் அஸ் thylakoid membrane. So this is known as thylakoid. So this thylakoid contain a photosynthetic pigment is known as குவாண்டசோம்ஸ். இதுக்குள்ளாடி ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் குவாண்டசோம். குவாண்டசோம். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் அபவுட் thylakoid. And the number of thylakoid arranged stacks one by one another, that structure is known as grana. That structure is known as grana. Grana அதாவது ஒரு this like structure. So this is known as grana. நம்பர் ஆஃப் thylakoids வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேட் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் grana. ஓகேவா. These grana are interconnected by a membranous lamella is known as Fret channels. So this is known as இந்த கிரானாவையும் கனெக்ட் பண்ணி ஒரு membranous lamella இருக்கும். So that is known as Fret channel. Fret channel. It is otherwise called stroma lamellae. ஓகேவா. So these are the points about the structure of the chloroplast. These chloroplasts are also known as semi-autonomous organelles. Semi-autonomous organelles. Semi-autonomous organ. Then function of the chloroplast. First one is photosynthesis. Photosynthesis. அதாவது இந்த ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஆர்கன் வந்து நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட். தென் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் அது மாதிரி லிப்பிட் and also it perform the production of chloroplasts. இந்த chloroplast ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் இந்த chloroplast வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஃபங்க்ஷன் அபவுட் திஸ் chloroplast. ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இது பயன்படுது. தென் ஸ்டார்ச்சையும் லிப்பிடையும் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு பயன்படுகிறது. அது மாதிரி சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணதுக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அகைன் வி ரீகால் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். The first one, these chloroplasts are known as semi-autonomous organ. The shape is known as oval shaped organ. Size is 1 to 2 millimeter thickness and 2 to 10 millimeter diameter. Then the envelope, the chloroplast is covered by two membrane, outer membrane and inner membrane. In between outer and inner membrane, the space is known as periplastidial space. And inside the inner membrane, matrix is filled with inside the cavity. So that is known as stroma. And stroma contain number of cell organelles, that is DNA and ribosomes and the photosynthesis perform பண்ணக்கூடிய number of enzymes and other organ also embedded on the stroma region. And also the stroma contain a disc-like structure is known as thylakoid. Inside the thylakoid contain a photosynthetic pigment is known as quandasomes and have a cavity is known as lumen and covered by the thylakoid membrane. And the number of thylakoids joined arranged one by one, that is in the form of stacks, that is known as grana. And each and every grana is interconnected by a membranous lamella is known as Fret channel. So these are the, and also the function is it perform photosynthesis, the storage of starch, lipid and the synthesis of fatty acids and also the production of, it help the production of chloroplast. Okay, wow. So these are the points about chloroplast. Thank you.